ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் வந்து ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ட்ரேடிங் பண்ணதே இல்லைன்னா எப்படி ஜென்ரலாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ஸ்டாக் ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ட்ரேடிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அப்ஸ்டாக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 மோடு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஹோமில் இருப்பீங்க, செட்டிங்ஸ் இல்லை அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ அதில் போனீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்ஸ்டாக்ஸ் ப்ரோ ஃபார் ட்ரேடர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 மோடு இருக்குது அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில். ஸோ நீங்கள் அப்ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு டாப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரேடர்ஸ்க்கான ஆப்ஷன் மேலே கொடுத்துருப்பாங்க, எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அப்ஸ்டாக்ஸ் ப்ரோக்கு வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் எதாவது ட்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா, ஸோ எல்லா ஸ்டாக்கையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 200க்குள்ளே தான் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் இருக்கும், 4வது ஆப்ஷன். அதில் போயிட்டு மேலே சர்ச் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸை கூட ட்ரேட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கும், சென்செக்ஸ் இருக்கும். நிஃப்டி 50யை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சம்மரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி. இதில் மேலே பார்த்தீங்கன்னா சார்ட் இருக்கும், ஆப்ஷன் செயின் கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்னா மேலே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் டாடா ஸ்டீல் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணாலும், ஸோ அந்த டாடா ஸ்டீல் ஷேரை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்ஷன் செயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டான விஷயம் என்னென்னா, மேலே வந்து ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? அந்த டேட் வரைக்கும் தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் புது கான்ட்ராக்ட் வந்து புதிய டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று கால் கொடுத்துருப்பாங்க, ஒன்று புட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. கால் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது, ஒரு 150 ரூபாவில் இருக்குது, அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா நீங்கள் கால் எடுக்கலாம், ஓகே? அதே மாதிரி புட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ப்ரைஸ் வந்து நெகட்டிவில் போகும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 167.20. அதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ஓகேவா? ஸோ இதிலேருந்து இந்த ஸ்டாக் கன்ஃபார்ம் நாளைக்கு வந்து மேலே போகும், இல்லை ஒரு 10 டேஸில் மேலே போகும் அப்படின்னா அதுக்கு அடுத்து ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 167.2, சரியா? அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து 168, 169, 170 அப்படி கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா புட்டுக்காக 167, 166 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்படி மார்க்கெட் போகும்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கால் சைடுனா லெஃப்ட் சைடு வாங்கிக்கலாம், இல்லை புட்டுன்னா ரைட் சைடு இருக்க ஏதோ ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணது வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எல்டிபி, ஓகேவா? ஸோ அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணால் நீங்கள் வாங்கினதுலேருந்து அந்த ரேட் வந்து மேலே ஏறிட்டே போகும். இன்கேஸ் நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து அது கீழே இறங்கிட்டே போகும். ஸோ நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ரேட் குறையும், குறைய உங்களுக்கு அது வந்து நஷ்டம். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரைஸில் வாங்குறீங்க, அதை விட கம்மியாகும்போது அது உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ அது நஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது 30 ரூபாய்க்கு போச்சுன்னா உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட், ரைட்டா? ஏன்னா 30 ரூபாய்க்கு விற்பீங்க, ஸோ 10 ரூபா லாபம். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். கரெக்டாக கெஸ் பண்ணால் மேலே போகும், தப்பாக கெஸ் பண்ணால் கீழே இறங்கிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதாவது மண்டே வச்சுக்கலாம். மண்டே ஓப்பன் ஆகும்போது டாடா ஸ்டீல் வந்து ஒரு 170 கன்ஃபார்ம் டச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன எடுக்கணும்னா கால் எடுக்கணும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 170 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். 6.7 ருபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு குவான்டிட்டி, 6.7ன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைம் குறைய வந்து இந்த ப்ரைஸும் வேல்யூவும் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ 6.7 அது ஒரு குவான்டிட்டி இது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ என்னென்னா டாடா ஸ்டீல் 170 ரூபா வரும்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே வந்து பை ஆப்ஷன் வந்துடும். பை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லாட்டாக தான் நீங்கள் வாங்க முடியும். எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அவங்க ஒரு லாட் வச்சுருப்பாங்க, அந்த ஒரு லாட்டை மட்டும்தான் வாங்க முடியும், கம்மியாக வாங்கவே முடியாது. இதில் ஒரு லாட் பார்த்திங்கன்னா 5500 குவான்டிட்டி, சரிங்களா? 5500 குவான்டிட்டி. ஸோ 6.7 ருபீஸ் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி. ஸோ 5500 இன்ட்டு 6.7 போட்டிங்கன்னா ஒரு ப்ரைஸ் வரும். அந்த ப்ரைஸை நீங்கள் கட்டி இந்த கான்ட்ராக்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது சேம் டேவும் நீங்கள்
விற்கிறதுனாலும் விற்றுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து டெலிவரி இருக்கும், இன்ட்ராடே இருக்கும். இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரு நாளுக்குள்ளேயே நீங்கள் வாங்கிட்டு மேலே ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே முடியும் போதே இதை வந்து விற்றுருவீங்க. ஸோ அது வந்து இன்ட்ராடே. டெலிவரி அப்படிங்கிறது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அந்த மேலே அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த கான்ட்ராக்டை வச்சுட்டே இருக்கலாம். எப்போ உங்களுக்கு ப்ரைஸ் ஏறுதோ அந்த டைம், இல்லை உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போ நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதை பை கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். இது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆப்ஷன் செயினில் செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸை போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேவா? உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு, செல் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஈஸியாக அதை கிளிக் பண்ணி அந்த குவான்டிட்டி அப்படியே சேல் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங்கில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி 5paisa, குரோ ஆப், ஏஞ்சல் லோனில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.